This is Dr. Tirunavukarasu, pediatric ENT surgeon at காஞ்சி காமக்கோடி சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல். இப்போது எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, என் குழந்தைக்கு அடினாய்டு இருக்குது, அடினாய்டை புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது அப்படின்னு சொல்லி அது ஒரு வியாதியா அப்படி சொல்கிறாங்க. அடினாய்டு இருக்குங்கிறதே வியாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வியாதி இல்லை, நார்மலாக எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற கிளாண்ட். ஸோ அடினாய்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதில்லை, நம்மளுக்கு என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். போய் டாக்டர்கிட்ட சொல்லும்போது குழந்தைக்கு இந்த தொந்தரவெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லணும். அதில் ரொம்ப முக்கியமாக என்ன தொந்தரவு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்படின்னா நைட்டு தூங்கும்போது குரட்டை சத்தம் வருதா, அப்படி குரட்டை சத்தம் வந்துச்சுனாக்கா குரட்டை சத்தம் நின்று போய் வருதாங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நிற்கிது அப்படின்னா ஆக்சிஜன் உடம்புக்கு போகிறது குறையுதுன்னு அர்த்தம், அது ஸ்டாப் ஆகுதுன்னு அர்த்தம். அதை சீரியஸான ப்ராப்ளமாக எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை வீடியோ எடுத்து வச்சுக்கணும். இப்போ டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத அந்த வீடியோ கொண்டு போய் காட்டினீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு, அந்த சிம்டமை சரி பண்ணுறதுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. அப்போ வைத்தியம் பண்ணுறதுங்கிறது ஈஸியான வழி என்னென்னா மருந்து கொடுத்து பார்க்குறது. மருந்து கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் வருதான்னு பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, ரெகுலராக மருந்து கொடுத்துட்டு ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நைட்டு தூங்குறத வீடியோ எடுத்துகிட்டு கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி வர்றது மருந்து கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகுதாங்கிறத பார்க்க முடியும். அது இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் எடுக்கிறத வச்சு பார்க்கலாம். அப்போது நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மருந்தே கண்டினியூ பண்ணலாம். அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வரமாட்டேங்குது அப்படின்னாக்க தான் அந்த அடினாய்டெக்டமிங்கிற சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அடிநாடு இருக்குன்றதுக்காகவே வியாதியை சரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிநாடு இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது, அதை எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க. அதுவும் தேவையில்லை, அந்த மாதிரி இருக்க வேண்டியதில்லை. அது எதுக்குன்னா, டாக்டருங்களுக்கு அவங்களுடைய சிம்டமை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் தான் இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே ஒழிய அதில் இருக்குன்றதுக்காகவே வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ரொம்ப முக்கியம்னா, குழந்தைக்கு என்ன தொந்தரவு இருக்குது, அந்த தொந்தரவில் எது சீரியஸான தொந்தரவு, அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத பார்க்கணும். அதில் முக்கியமாக மூச்சு போயிட்டு வர்றது, ஸ்டாப் ஆகி வர்றது. இன்னொன்று, சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா, மூக்கில் மூச்சு விட முடியாமல் வாய்னாலே மூச்சு விட்டுட்டு இருந்தால் காதுக்கு தேவையான காற்று போகாமல் காது கேட்குறது கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமாக எடுத்துக்கணும். 2 விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கணும். ஒன்று, மூச்சு போடுறது நின்று போய் வருதாங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, காது கேட்குறது கம்மியாக இருக்குதாங்கிறத பார்க்கணும். இந்த 2 விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட சொல்லணுமே ஒழிய அடிநாடு இருக்குன்றதுக்காகவே அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை.